தாவேக தலைவர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக மக்களை சந்திக்க உள்ள நிகழ்ச்சி அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை எகர செய்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பரந்தூர் மக்களை விஜய் சந்திக்கவிருக்கிறார். இது தொடர்பாக களத்திலிருந்து விவரங்களை வழங்க செய்தியாளர்கள் முருகேசன் மற்றும் ஆனந்தன் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். முதலில் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? விஜய் நிகழ்ச்சிக்கு புறப்பட்டு விட்டாரா? அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைப்பு திட்டத்திற்கு கடந்த 910 நாட்களாக இந்த பகுதியை சேர்ந்த ஏகராபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 20 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி இந்த போராட்ட குழுவிற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அங்கு கிட்டத்தட்ட 13 கிராமத்தை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள், விவசாயிகள் இருக்கார்கள். அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார்கள். இதற்காக அவர் இன்று காலை தினம் நீலாங்கரையிலிருந்து 7:32 மணிக்கு சரியாக அவர் இல்லத்திலிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து அவர் தாய் தந்தையிடம் ஆசி பெற்ற பிறகு அங்கிருந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியிலேயே அவர் ஒரு கேரவன் வாகனத்தில் மாறி இந்த நிகழ்ச்சி இடத்துக்கு வர இருக்கிறார். ஏனென்றால் அவர் வருவது ரசிகர்களுக்கோ கட்சியிருக்கோ தெரியக்கூடாது என்பதற்காக கேரவன் வாகனத்தில் மாறி வருவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நிகழ்ச்சிக்கு தங்களுடைய வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளோ மட்டும்தான் வர வேண்டும். காஞ்சிபுரத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும் வர வேண்டும். வெளியூர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் யாரும் வர வேண்டாம் என்று அவர்களுக்கு வாய்வழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளூரை சேர்ந்த மக்களுக்கு மட்டும், அதாவது அவர்கள் ஆதார் அடையாள அட்டை காண்பித்த பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் யாரும், அதே போன்று தொண்டர்கள் யாரையும் அனுமதிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது விஜய் இன்னும் சிறிது நேரத்துக்கு வர இருக்கிறார். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா வேலூர் செல்லக்கூடிய பைபாஸ் சாலை, பிரதான சாலை, இந்த வழியாக விஜய் சென்று அருகே உள்ள பாதை வழியாக செல்லக்கூடிய, மேலும் சுங்கோர் சத்திரம் வழியாக ஏகனாபுரம் வழியாகவும் 2 வழித்தடங்களில் அந்த நிகழ்வு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பைபாஸ் அருகில் காஞ்சிபுரம் எல்லை உட்பட்ட இந்த பகுதியில் நான் இருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழியாக செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக கூறப்படுகிறது. வழக்கமாக இந்த பரந்தூர் விமான திட்டத்திற்கு அனைத்து தலைவர்களும் எதிர்த்து இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட பல தலைவர்கள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் 35 பேர் இந்த இடத்திற்கு ஏற்கனவே அந்த போராட்ட குழுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் 36வது நபராக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் இன்றைய தினம் ஆதரவு தெரிவித்து அவர் பேச இருக்கிறார். இருப்பினும் இந்த திட்டத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏனென்றால் இங்கு அமையக்கூடிய இந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாய நிலம் மட்டுமல்ல, ஏகப்பட்ட நீர்நிலைகளும் இருப்பதால் எனவே இந்த திட்டத்தை மாற்றி திருவள்ளூர் மாவட்டம் மாதிரி திருவள்ளூரில் உள்ள பன்னூருக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது பொதுமக்கள் மத்தியில் பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலா, முருகேசன், தொடர்ந்து நாம பேசலாம். தற்போது களத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது சந்திப்பு நடைபெறக்கூடிய திருமண மண்டபம் அருகே இருக்கீங்க. தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? கட்சி நிர்வாகிகள் வரக்கூடாதுன்னு விஜய் அறிவுறுத்தி இருக்காரு. அங்க போலீசாரோட பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கு? எவ்வளவு பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? பாலா, இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் போராட்டம், அதாவது திருமண மண்டபத்தில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளே இருக்கிறார்கள். 13 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சென்று கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்த் அவர்கள் நேரடியாக அழைப்பு விடுத்தார். இன்று காலையும் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்தார். அந்த வகையில அதிகப்படியான மக்கள் தற்போது வரக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, அதே போன்ற திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் வரக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. கட்சியினுடைய தலைமை இந்த 13 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் வந்தா போதும் என்று தெரிவித்திருந்தாலும் தற்போது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த 13 கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் முன்பாக உரையாற்ற இருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களையும் பரிமாற இருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரையிலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்று பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தற்போது இங்கு, அதாவது போராட்டம் நடத்தி வரக்கூடிய மக்களை ஒரு திருமண மண்டபத்தில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தொடர்ந்து அப்போது வருகை தந்திருக்கிறார். இந்த போராட்டத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். அதிலும் நம்ம
ஒரு சில போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல நேரடியாக போய் சென்று பார்ப்பார்கள். ஒரு சிலவர்கள் திடீரென்று போராட்டத்தில் மக்கள் ஆதரிச்சு போராட்டத்திலிருந்து செய்வார்கள். ஆனா இது திட்டமிட்டு காவல்துறையினர் தற்போது பொது வெளியில் சாலையில வழக்கமான நடைபெற இருக்கக்கூடிய இடத்துல அனுமதி கொடுக்காமல் ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது புதுவிதமான ஒரு போராட்ட ஆதரவாக இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. இதனால் வரையுமே இப்படி ஒரு போராட்டத்தை நம்ம பார்த்ததில்லை. வெளியில போராட்டம் நடத்துவார்கள், அதில் கைது செய்து திருமண மண்டபத்தில் வைப்பார்கள். ஆனால் திருமண மண்டபத்திலே ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுப்பது இது ஒரு புது வடிவான போராட்ட ஆதரவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இருப்பினும் அவருடைய கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர்கள் உரையாற்றிருக்கிறார். இது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் ஒரு மாற்றம் வந்துருமா? இதன் பிறகு தொடர்ந்து ஒரு 910 நாட்களாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல வடிவங்கள்ல போராட்டத்தில் நடத்திட்டு வராங்க. பள்ளிக்கூடம் புறக்கணிப்பு செஞ்சாங்க, கிராம சபையில எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க, சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, மௌனம் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பெண்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்படி பல வடிவில் பல விதங்கள்ல போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்றிருந்தாலும் அவருடைய குரல் ஒரு பக்கம் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த குரலை ஓங்கி ஒலிக்கக்கூடிய வகையில தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தற்போது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் விமான நிலையம் வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வந்தா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தானே இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. தமிழக அரசு அதை மையப்படுத்தி தான் தற்போது இங்க விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னை விமான நிலையத்தில் மக்கள் தொகை அதிகம், கார்கோவிலிருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகம். கிட்டத்தட்ட பல்வேறு உலக நாடுகளிலிருந்து இங்கு விமான வசதிகள் சேவைகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களை மையமாக வச்சு கூடுதலாக ஒரு விமான நிலையம் சென்னை அருகிலே அமைந்தால் அது சிறப்பாக இருக்கும், வரவிருக்கக்கூடிய திட்டமாக இருக்கும் என்ற மையத்தில் தான் தற்போது சென்னையிலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான 2022 ஆண்டு ஆகஸ்ட் 22 தமிழக முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. மக்களுடைய கோரிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மக்கள் விவசாய நிலங்களை அழித்து நாங்கள் குடியிருப்பு இருக்கக்கூடிய வீட்டுகள் எல்லாம் காலி செய்துவிட்டு ஒரு விமான நிலையம் வேணுமா என்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் பாதிக்கக்கூடியதுனால மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறது அது சரியானது இல்லை அப்படின்னு தொடர்ந்து அமைச்சர் தலைமையில பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் இந்த போராட்டம் நடத்தக்கூடிய மக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை செஞ்சாங்க. அந்த பேச்சுவார்த்தையில நிலம் கொடுக்கக்கூடிய உரிமையாளருக்கு 3.5 மடங்கு நிலத்தினுடைய மதிப்பை உயர்த்தி தருவதாக உறுதியளித்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கறல. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எங்களுடைய நிலத்தை கொடுத்துட்டு எங்களுடைய வீட்டை காலி செய்துட்டு நாங்க எங்கே போவோம் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை முன் வச்சு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து அரசுக்கும் அந்த போராட்ட காலத்துக்கும் பேச்சுவார்த்தை ஒரு புறம் இருந்தாலும் அது அமைதியாக இருந்தது. ஒரு வாட்டி 2 முறை பேச்சுவார்த்தை செஞ்சாங்க. ஆனா அதன் பிறகு தமிழக அரசு ஒரு குழு ஒன்று அமைத்தது. மாச்சந்திரநாதன் என்ற ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அவர் தலைமையில ஒரு குழு ஒன்று அமைத்தது. அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை செய்திருக்கிறது தமிழக அரசுக்கு. அந்த பரிந்துரைகளுடைய விவரங்களை இன்னும் வெளியிடப்படவில்லை. என்ன மாதிரி விஷயங்களை அவர் பரிந்துரை செய்திருக்கான்னு இன்னும் மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எழுதக்கூடிய நிலை இருக்கிறது. குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பரிந்துரை செய்திருக்கிறது, பல்வேறு தகவல்களை பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த தகவல் இன்னும் வெளியே வர முடியாத சூழல் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 2030 ஆண்டுக்குள் சுமார் 20,000 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் தொடர்ந்து இந்த 13 கிராம மக்கள் எதிர்ப்பை முன்வைத்து வருகிறார்கள். இந்த எதிர்ப்புக்கு கூடுதல் வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க பிறகு என்ன மாதிரி மாற்றத்தை இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டம் நடக்கக்கூடிய மக்களுடைய நேரடியாக சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நடிகர் விஜயும் அதே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சந்தித்த பிறகு என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கிறது, பத்திரிகைகள் கவனம் பெற்றிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே கவனிக்கக்கூடிய ஒரு சூழலா உருவாக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது முதல் போராட்டமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனாலேயும் கட்சி அறிவித்த பிறகு எந்த ஒரு மக்கள் போராட்டத்தை நேரே சந்திக்கவில்லை. முதலாக வருவதால் மிகப்பெரிய ஒரு கவனத்தை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். என்ன மாதிரியான மாற்றத்தை அடுத்த அளவுக்கு எடுத்துச் செல்ல இருக்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாலசுப்ரமணியன். ஆனந்தன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே விஜயோட இந்த சந்திப்பு எப்படி வித்தியாசமானதோ அதே போல அரசியல் வட்டாரத்திலும் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம், களத்திலே இணைந்திருங்கள்.